ஸ்ரீ மாத்திரை நமக. நம்ம அன்பர்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது, மாப்பிள்ளை இருக்குது, அவங்களுக்கு கல்யாணம் முடியல, அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு, அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால varagi-matrimony.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம். இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம். இதில் நீங்கள் ஏதாவது பதிய நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா, பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தால் நீங்கள் பதியலாம். இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும். நன்றி. ஸ்ரீ மாத்திரை நமக. ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, அந்த சக்தி பெற்ற தெய்வங்கள் என்ன அப்படின்னா, அது ஒவ்வொரு திசைக்கும், அதாவது நம்ம 8 திசைகள் இருக்கிறது, இந்த 8 திசைகளுக்கும் ஒவ்வொரு சக்தி பெற்ற தெய்வங்கள் உண்டு. சரி, 8 திசைக்கும் எந்தெந்த திசைக்கு எந்த தெய்வ சக்தி கொண்டது, அந்த திசையில எந்த தெய்வத்தை நினைச்சு நம்ம வணங்கினால் அந்த தெய்வ சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்ரீ மாத்திரை நமக. கிழக்கு திசை பிராமி, அதாவது கிழக்கு பக்க திசைக்குடைய தெய்வம் வந்து பிராமி. உங்கள் வீடு கிழக்க பார்த்துருந்தா அந்த பிராமியோட சக்தி நினச்சி வணங்கணும். பிரம்ம தேவரின் அம்சமும் சக்தி வடிவமே பிராமி என்று அழைக்கப்படுகிறாள். கிழக்கு திசையின் சக்தி வடிவம் பிராமி. சக்தியை வணங்குவதால் குழந்தை பேரு கலைஞானம் உண்டாகும். அடுத்த திசை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தென்கிழக்கு திசை. இந்த தென்கிழக்கு திசைக்கு அதிபதி வந்து கௌமாரி. சரவணனின் அம்சமாக அவதரித்தவள் கௌமாரி என்று அழைக்கப்படுகிறாள். தென்கிழக்கு திசையோட சக்தி வடிவம். கௌமாரி தேவியை வழிபடுவதால் பதவி உயர்வு, மனதில் இருக்கும் பயங்கள் அகலும். அடுத்தது வாராகி. தெற்கு திசைக்கு அதிபதி, தெற்க பார்த்த வீடாக இருந்தால் அந்த தெற்கு திசைக்கு அதிபதி வாராகி. விஷ்ணுவின் அவதாரமான வாராகமூர்த்தியின் அம்சமாக இருப்பவள் வாராகி. தெற்கு திசையின் சக்தி ரூபம், சக்தி வடிவம். வாராகி தேவியை வணங்கி வருவதால் எதிரிகள் அழிந்து வெற்றி கொள்ளலாம், மனதில் தைரியம் பிறக்கும். அதுக்கப்புறம் அடுத்த திசை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தென்மேற்கு திசை. தென்மேற்கு திசைக்கு அதிபதி ஷியாமலா. மீனாட்சி அம்மனின் அவதாரமாக திகழ்பவள் ஷியாமலா தேவி. தென்மேற்கு திசையின் சக்தி வடிவம் ஷியாமலா தேவியை வணங்குவதால் சகல கலைகளிலும் தேர்ச்சி, அறிவு கூர்மை உண்டாகும், மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வலிமை பெறும். அடுத்து மேற்கு திசைக்கு அதிபதி வைஷ்ணவி. விஷ்ணுவின் அம்சமாக தோன்றியவள். நாராயணி என்ற பெயரும் உண்டு. மேற்கு திசையின் சக்தி வடிவம் வைஷ்ணவி தேவியை வணங்குவதால் உடல் ஆரோக்கியம் மற்றும் எண்ணங்களில் ஏற்படும் குழப்பங்கள் விலகும். மெயினாக உடல் ஆரோக்கியம், எண்ணங்களின் மேன்மை, நம் நினைக்கக்கூடிய விஷயங்களில் நமக்கு வெற்றியை தரக்கூடியவள் வைஷ்ணவி. அடுத்து வந்து வடமேற்கு திசை. இந்த வடமேற்கு திசைக்கு அதிபதி இந்திராணி. தேவலோகத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய இந்திரனின் அம்சமாக தோன்றியவள் இந்திராணி. வடமேற்கு திசையின் சக்தி வடிவம். இந்திராணியை வழங்குவதால் நல்ல வாழ்க்கை துணை அமைத்து தருவாள், பண தட்டுப்பாடுகள் நீங்கும். பணம் சம்பந்தமான கோளாறுகள் இருந்தால் இந்திராணியை வணங்கணும். அடுத்து வடக்கு திசை. வடக்கு திசைக்கு அதிபதி சாமுண்டி. ருத்ரனின் அம்சமாக தோன்றியவள். எந்த விதமான சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாதவள். வடக்கு திசைக்கான சக்தி வடிவம் அப்படின்ட்டு பேர். சாமுண்டியை வணங்குவதால் எடுத்த செயல்களில் எவ்வித இன்னல்களும் இன்றி வெற்றியையும் பாதுகாப்பும் உண்டாகும். அதாவது உடல் ரீதியாக ஏதாவது கோளாறுகள் இருந்தால் இந்த சாமுண்டியை வணங்கலாம். அடுத்தது அப்படி நம்ம பார்க்கும்போது வடகிழக்கு. வடகிழக்குக்கு அதிபதி மகேஸ்வரி. மகேஸ்வரி சிவபெருமானின் அம்சமாக திகழக்கூடியவள் மகேஸ்வரி. வட மற்றும் கிழக்கு திசையின் சக்தி வடிவம். மகேஸ்வரியை வழிபடுவதால் ஐயங்கள் மற்றும் கோபம் நீங்கும், சகல பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியவள். நமக்கு ஏதாவது சகல பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவள். இந்த அஷ்ட திக்குகளுக்கும் உடைய அந்த தேவதைகளை வழிபடும் போது நமக்கு சக்திகள் கிடைக்கும். அதே போல் உங்கள் வீடு அந்த திசை நோக்கி இருந்தால் அந்த தெய்வங்களை வணங்கும் போது உங்கள் வீட்டிலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் நிலவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ மாத்திரை நமக. நமது சப்ஸ்கிரைபர்கள், நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள்,
ருத்ராட்சம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, கோமதி சக்கரம், மகாலட்சுமி சோழி, அஞ்சனைக்கல், அரகஜா, புனுகு, இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல, ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு, அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில தர்மமான முறையில கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம். அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.